எப்பவுமே பயங்கர ஃபோர்ஸாக ஸ்ட்ராங்காக போல்டாக பேசக்கூடிய சீமான் அவர்கள் கண் கலங்கின இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாஸில் பயங்கர வேலை ஷேர் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக இவர் இவ்வளோ எமோஷனல் ஆகினாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவகங்கையில் நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் தன்னுடைய சகோதரி மகளுடைய நிச்சயதார்த்த விழாவில் பார்த்தீங்கன்னா கண் கலங்கின இந்த ஒரு வீடியோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே பயங்கரமான நெகிழ்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கு. சீமான் கண்கலங்க அவங்க சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற இந்த ஒரு சம்பவம் பார்க்குற எல்லாத்தையுமே அதிகமாக லைக் பண்ண வச்சிருக்கு. ஏன்னா பொதுவாகவே மேடைகளில் நம்ம சீமான் அவர்கள் பேசுகிறத பார்த்துருக்கோம். பயங்கர ஸ்ட்ராங்காக பயங்கர போல்டாக பேசக்கூடிய சீமான் அவர்கள் தன்னுடைய சகோதரியோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கும் போது தாம் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிற அந்த பொறுப்போட அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமையே மேடையில் அழுக ஆரம்பிச்சிடறாரு. அவர் அழுத உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரி அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஸோ என்னதான் ப்ரொஃபஷனலாக நமக்கு ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட ஃபேமிலி சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது நம்மளை அறியாமையே நம்மளுடைய எமோஷனல் பக்கம் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிதான் இந்த ஒரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பயங்கர போல்டா இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இந்த ஒரு இடத்துல தன்னை அறியாமையே பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. சீமானுடைய சகோதரியான அன்பரசி என்பவருடைய மகள் கயல்விழிக்கு சிவகங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மஹாலில் திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சியில தான் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா மணமக்களை வாழ்த்தி பேசும் பொழுது மேடையில் தன்னை அறியாமையே அழுக ஆரம்பிச்சிடறாரு. இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவிட்டு இருக்கு. இது பத்தின உங்க கருத்தை நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். மணமக்கள் தங்கள் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று நீண்ட நாட்கள் நிறைவுடன் வாழ வேண்டும் வாழ்வார்கள். அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.